ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்றைக்கு எங்களோட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், அதுக்கு முதல் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்னால் பேக்ரவுண்ட் பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே நிற்கிறேன்ட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வயலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது வந்து வயலில் நிற்கிறேன்னு சொல்லலாம். வயல் ஒரு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. நான் நிற்கிறேன். யோசிக்கலாம், என்னடா வயலுக்கு பக்கத்தில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வயலுக்கு பக்கத்துலேயே, அதாவது வந்து நல்ல பச்சை பசுமையாக அப்படியே என்னென்னு சொல்கிற பச்சை பாய் போட்ட மாதிரி இதுக்கு வயல் அவ்வளோ அழகாக, அதோட வந்து இடையக்க தென்னம்பிள்ளையும் வச்சுருக்கு, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்துலேயே இருந்து நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நண்டு ரசம் தான் செய்ய போகிறோம். இடித்த நண்டு ரசம் செய்ய போகிறோம். ஆறாரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் சுபேஷனும் தான். அஸ்மியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அஸ்மி வந்து எங்கட அப்பா அம்மாவிட்ட வந்து போயிட்டா. அங்கே வந்து தோட்ட வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அம்மாக்கள் போயிட்டோம், அஸ்மி வந்து போயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நண்டு ரசம் வச்சு நல்ல வடியாக குடிக்க போகிறோம். சொல்லவே எனக்கு வாயால் அப்படியே ஏச்சி ஊறுது. எப்படா இந்த நண்டு ரசத்தை காய்ச்சி குடிப்பேன்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நண்டுக்கு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து வச்சு எல்லாமே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், மலை நண்டு ரசத்தை காய்ச்சி நல்ல வடியாக குடிப்போம். ஓகே, ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி தான் வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால், வயலுக்கு பக்கத்தில் நண்டு ரசம் காய்ச்சி சும்மா குடிக்க வேறு லெவலில் இருக்கும். அப்படியே இயற்கையோடு சேர்ந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். வாங்க இப்போ இந்த நண்டு ரசம் என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி பாப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நண்டு ரசத்துக்கு நண்டு எடுத்து வச்சுருக்கிறோம். நண்டு கால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நல்ல சாதா நண்டெல்லாம். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், செத்தல் மிளகாய், மற்ற உள்ளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், கருவேப்பமில்லை, மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு, சீரகம், செத்தல் மிளகாய், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள், கொஞ்சமாக தூள், உப்பு, அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசத்துக்கு புளி, அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இடிக்கிறதுக்கு உரல், மற்றது சட்டி, கரண்டி, எண்ணெய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நண்டு ரசத்துக்கு முக்கியமான முக்கியமாக தேவை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் தேவை. என்னென்னு சொன்னால் நான் செய்யாமல் வந்து ஒன்றுமே செய்யப்படாது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ஓகே, அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அடுப்பு மூட்டுற வந்து சரியான கஷ்டமன்றபடியாக சுபேஷன் தான் வந்து எனக்கு அடுப்பு மூட்டி தரப்போகிறேன். நல்ல வடிவாக நல்ல இடிச்சு ரசம் வச்சு குடிப்போம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயற்கையோடு இருந்து உண்மையாக எனக்கு இந்த இயற்கையோடு இருந்து செய்கிறது இன்னுமே ஒரு என்னென்னு சொல்கிறேன், ஒரு உற்சாகமாக அப்படி ஒரு இதாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால திரும்பினா பச்சை கலர், இஞ்சால திரும்பினா பச்சை கலர், பின்ன அப்படியே சுற்றி வர ஏதோ நல்ல ஒரு என்னென்ன ஒரு சோலைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. புள்ளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பச்சை பசையிலன்னு நல்ல மலைக்கு வந்து நல்லா துளிர்ந்து போய் நிற்குது. எல்லாம் பார்க்க வடிவாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரசத்தை வைப்போம். ஓகே, சுபேஷன் வந்து அடுப்பை மூட்டித்தாங்க. பாருங்க, இப்போ நான் சொன்னால் நீங்கள் நம்பி இருக்க மாட்டீங்க. சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்த வர வந்து எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறேன், இயற்கையாக மற்ற வந்து பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாமே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூத்து காய்ச்சி புழுங்கி கொண்டிருக்கு. தென்னை மரம், இரப்பிலாக்கா, செவிலனி, பாக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி வயல், பைத்தங்கண்டு அப்படின்னு சொல்லி சுத்த வர பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு இயற்கையால் வந்து சூழப்பட்டு இருக்குது எங்களுடைய வீடு. ஓகே, ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அடுப்பும் நாங்கள் வந்து மூட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகு, சீரகம், இந்த செத்தல் மிளகாய், உள்ளி எல்லாம் போட்டு முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இடித்து எடுப்பேன். ஓகே, போட்டு
நாங்கள் வந்து ஆகலை முடிக்காம மிளகு சீரகத்தை கொஞ்சம் இந்த நறுவல் நொறுவலை வந்து இடிப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து மிளகு சீரகம் போட்டுவிட்டேன். மிளகு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதுக்கு 2 கரண்டி மிளகும் 2 கரண்டி சின்ன சீரகம் போட்டிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு 10-12 உள்ளி அப்படியே வந்து இதுக்குள்ள வந்து இடிக்க போகிறேன். அதையும் சேர்த்து வந்து இதில் இடிக்க போகிறேன். ஓகே, பிச்சுட்டேன். இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ள எடுத்து வைப்பேன். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இதை புரிம்பா எடுத்து வைப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயையும் போட்டு கொஞ்சம் சும்மா நோமலாக வந்து இடிச்சு எடுப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இடிச்சிட்டோம். அதையும் எடுத்து வைப்போம் ஒரு சைட்டாக. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் மிச்சம் நண்டெல்லாம் முடிக்கணும். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அடுப்பில் வச்சுட்டு மிச்சத்தை நாங்கள் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அடுப்பில் சட்டியை வைப்போம். சட்டியை நல்லா இருக்க தண்ணியில் அலசி போட்டு அடுப்பில் சட்டியை வைப்போம். அடுப்பில் சட்டி நல்லா சூடாகட்டும். ஓகே, அப்படியே சட்டி சூடாக மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இந்த நண்டு இருக்குதான், இந்த நண்டு காலெல்லாம் இங்கே வாங்க நான் சொல்லி காட்டுறேன் எப்படி உடைக்கணும். போட்டுட்டு சும்மா நைஸாக ஒரு இடி சாதுவாக வந்து ஓகே, இப்படி தான் அடிக்கிறது. சாதுவாக 2 அடி இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் இடிச்சு எடுப்போம். ஓகே, ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு எல்லாத்தையும் நல்லா வந்து நாங்கள் இடித்து எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் சட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து எண்ணெய் விடுவோம் கொஞ்சமாக. ஓகே, சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கின்றபடியாக வந்து எண்ணெய் வந்து டக்காண்டு கொதிச்சுட்டு அப்படியே. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கடுகு சீரகம் போடுவோம். அதே போல் வந்து வெங்காயம், போட்டு தாளிப்பேன். அதே போல் வந்து 2 செத்தல் மிளகாய் வந்து வெட்டி போடுவேன். இது வந்து நல்லா வதங்கட்டும்.
அப்படியே அது அங்கால வதங்கி கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கால தக்காளி பழத்தை வந்து நாங்கள் வெட்டி வைப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வாங்கிட்டு இப்போ வந்து தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கட்டும். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போடுவேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நண்டை வெள்ளத்தையும் வீட்டில் போடுவோம். நண்டு எல்லாத்தையும் போட்டு புளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வந்து இதில் வதங்கி அப்படியே அந்த எண்ணெயில் வந்து அப்படியே தக்காளி பழத்தோடு சேர்ந்து விரட்டும் நண்டு. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே தக்காளி பழத்தோடு சேர்ந்து வதங்கி வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து புளி விடுவோம். அதோடு வந்து இந்த நண்டு இடித்த உரலை வந்து நல்லா கழுவி அந்த நண்டு இடித்த இதை வந்து வச்சுருக்கேன். அதையும் அதோட கொஞ்சம் தண்ணியும் விடும். இப்படியே விட்டுட்டு அடுத்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் இந்த நாங்கள் இடித்து வச்சுருக்கிற உள்ளி, சீரகம், மிளகு, சித்தல் மிளகு எல்லாத்தையும் வந்து இதுக்கு போடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து நிறைய கொதிக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நுர வரைக்க வந்து கருவேப்பிலை போட்டு நாங்கள் வந்து இறக்குவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். வடிவாக வந்து நல்ல ரசத்தை வேறு லெவலில் வந்து சாப்பிட்றோம், குடிக்கிறோம். அப்படியே சோறு போட்டு வாழை இலையில் சாப்பிட்றோம். அடுத்த வந்து 2 ரசம் குடிக்கிறோம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அப்படியே நுரை வந்து கொதிச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இதை இறக்கிட்டு வந்து நண்டு ரசத்தை குடிப்போம். அதோட வந்து சோறு கொண்டு வந்திருக்கேன். நல்லபடியாக வாழையில போட்டு அப்படியே ரசத்தை ஊற்றி அப்படியே சாப்பிடுவோம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக வந்து இதுக்கு வந்து நாங்கள் கருவேப்பிலையை போட்டுட்டு இறக்குவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சூப்பராக வந்து நண்டு ரசம் ரெடி ஆகிக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நாங்கள் பிளேஸை மாற்றிட்டேன். தென்னை மரத்துக்குள்ள பக்கத்தில் பாருங்கள் அப்படியே நெல்லோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ சூப்பராக சோறு போட்டு நண்டு ரசம் போட்டு சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வீட்டு வந்து சிகப்பு என்ன புழுங்கல் அரிசி சோறு, இப்போ இந்த வெயிலுக்கும் மற்ற வந்து இந்த உரைப்புக்கும் இப்போ பிடிக்குதாண்ட வந்து அப்படியே இந்த சோறை இப்படி கிண்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னோம் இந்த நண்டை எடுத்து இதுக்கு ஊற்றி அப்படியே இந்த காலையும் எடுத்து அப்படியே இதுக்கு ஊற்றி ரசம் எடுத்து ஊற்றி
இப்போ என்ன செய்ய போகிறேன்டா அப்படியே சாப்பிட போகிறேன். பாருங்க வாழை இலையால் நண்டு ரசம் ஓடுது. சரியா சுட சுட இருக்கு. அப்பா பயங்கரமாக சுடுவுது. அப்பா டேஸ்ட் தெரியல, அவ்வளோ சூடு. கொஞ்சம் பொறுங்க வரணும். கொஞ்சம் மாறட்டும். வேறு லெவலில் இருக்கேன். அதுவும் அந்த சோறு வந்து புழுங்கல் அரிசி சோறுன்றபடியாக இன்னும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நண்டு இடித்த நண்டு. வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல். நல்ல உரைப்பும் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. தக்காளி பழமெல்லாம் போட்டு வித்தியாசமான டேஸ்ட். அதோட சுட சுட சோறு, காரசாரமான நண்டு ரசம். என்ற முகத்தை பார்க்கவே தெரியும் உங்களுக்கு, அப்படி வேர்த்து போயிருக்குது. அப்படியே நண்டு கால். அப்படியே சோறு இந்த ரசத்தோட பாருங்க. அப்பா வேற லெவல்ல இருக்கு. சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போலயே கிடக்கு. என்னன்னு சொல்றது, ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் இதே வந்து நல்ல காய்ச்சல் தடுமல் அப்படி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். இப்போ எனக்கு மூக்கால ஊற்ற போகுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வேர்த்து கொண்டு வருது. அப்பா அதோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதுதான் எனக்குமே அந்த ரெண்டு ரசத்தை விட அப்படியே அந்த பச்சை பசுமையாக இந்த வயலுக்குள்ளே இருந்து அப்படியே சாப்பிட்றதான் வேறு லெவலில் இருக்குது. அதோட இந்த நண்டு ரசம் வேறு லெவலில் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிட போகிறேன். நான் வீடியோவை முடிச்சுட்டு தான் வந்து நல்ல வடிவாக சாப்பிட போகிறேன். என்னன்னு சொல்கிறது, வீடியோவை முடிச்சுட்டு வேறு மாதிரி சாப்பிட போகிறேன். இப்போ வீடியோக்காக எப்படி சாப்பிட்றேன்னு வேறு மாதிரி சாப்பிட போகிறேன். ஓகே, நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்து நண்டு ரசம் எல்லாமே அப்படி குடிக்கிற வேல் சுட சுட சோரோடையும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோட இன்றைக்கு வந்து வித்தியாசமாக இந்த வயலுக்குள்ளே இறங்கி செஞ்சது உண்மையாக வேறு லெவலில் இருக்குது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். சொன்னால் அந்த இயற்கையோட சேர்ந்த மாதிரி இருக்குது. அதோட வந்து வீடியோ நிறைய செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சிதி. பாய்.